வணக்கம். வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நான் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பாஸ்தா செய்யலான் இருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் பாஸ்தா செய்கிறதுக்கு இந்த மாதிரி டியூப்பு பாஸ்தா தான் வாங்கியிருக்கேன். பாஸ்தாவிலே ஸ்ப்ரிங் இருக்குது, மக்ரோனி இருக்குது, சங்கு இருக்குது. நான் இந்த இதுக்கு டியூப்பில் தான் வாங்கியிருக்கேன். இது ஒரு 400 கிராம் இருக்கும். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டுக்கலாம். போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக அதில் உப்பு போட்டுக்குவோம். ஏன்னா பாஸ்தா கொஞ்சம் அது ஒரு திக்னஸ் இல்லை, அதில் லைட்டாக உப்பு போட தான் நல்லாயிருக்கும். அதனால தான் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கலாம். எண்ணெய் எதுக்குன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சு இருக்கும். அதனால தான் அந்த எண்ணெய் விடுறது. எண்ணெயை விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சுடுவோம். இப்போ பாஸ்தா பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு ஆற வச்சு வச்சுக்கலாம். இப்போ வாணலை வச்சு பட்டர் போட்டுக்கலாம். வாணல் காஞ்சதும் பட்டர் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கேர்லிக் பட்டர் தான் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் பூண்டு பசங்களுக்கு பிடிக்காது. அதனால் கேர்லிக் பட்டர் போட்டால் பெட்டர்னு சொல்லிட்டு நான் அதை போட்டிருக்கேன். இது ஒரு 50 கிராம் இருக்கும். இது கரையட்டும். இதில் ஒரு 5 ஸ்பூனு மைதா சேர்த்துட்டு நல்லா கிண்டணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு இருக்கணும். கருகவும் கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது நான் 1 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பாலை விட்டு அதை கலக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு கலக்கினா தான் அது இதாக இருக்கும். ஏன்னா கட்டி கட்டியாக ஆகாத இருக்கிறதுக்கு கரையும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டுக்கலாம். பாருங்கள் திக்காயிடுது. இப்போ கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பாலை விட்டு நல்லா கிண்டிடுவோம். அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது ஒரு மாதிரி க்ரீமியாக வரும். க்ரீமியாக வரும்போது இது கூட நான் பக்கத்து வாணலில் கொஞ்சம் பட்டரை போட்டு ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்து ஒரு லேசாக ஒரு வதக்கிக்கிறேன். நான் ஸ்வீட் கார்ன் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதுக்கு ப்ரொக்கோலியும் போடுவாங்க, நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். எந்த வெஜிடபிள், கேரட் கூட சேர்ப்பாங்க சில பேர். நான் இன்றைக்கி வெறும் ஸ்ப்ரிங் ஆனியனும் ஸ்வீட் கார்ன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது லேசாக ஒரு பெரட்டல் பெறலாம். பட்டர் சேர்ந்ததுன்றதால கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை போட்டுக்குவோம். இப்போது இந்த சைடில் இது நல்லா க்ரீமியாக வருது பாருங்கள். இதில் க்ரீமி கூட ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்க்கலாம். நான் என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, வீட்டில் இருக்கிறத வச்சே சிம்பிளாக பசங்களுக்கு செய்கிறது தான் இது. இப்போது அந்த வதக்கின ஸ்ப்ரிங் ஆனியனு ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கலாம். இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்துக்குவோம். கடைசியாக கொஞ்சம் சேர்க்கணும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் காரம் இருக்காது இல்லைங்களா, கொஞ்சம் லைட்டாக காரம் இருக்கணுன்றதுக்காக இதை சேர்த்து ஒரு கிண்டிக்கலாம். உப்பு நல்லா கிண்டியாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். நம்ம பாஸ்தா வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். அதனால் இதுக்கு கம்மியாக சேர்த்து உப்பு போட்டு கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இப்போ பாஸ்தாவை எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஈவினிங்கில டியூஷன் போகிற பசங்களுக்கு இதை செய்து கொடுத்து ஒரு காஃபி கொடுத்தோம்னா சந்தோஷமாக போவாங்க, படிப்பாங்க. இதை நல்லா கிண்டிப்போம். சொல்லுவாங்க எப்போதுமே படிக்கிறதுக்கு செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னுவாங்க. அந்த சமயம் இது சாயந்தரத்தில் இதை செய்து கொடுத்து அவங்கள திருப்தியாக அனுப்பினோம்னா கொஞ்சம் நல்லாவும் படிப்பாங்க. இப்போ மொசரல்லா சீஸை நான் போட்டுக்கிறேன். இதுக்கு ஓரிகனோ கூட போடுவாங்க. நான் போடலை. வெறும் மொசரல்லா சீஸ் மட்டும் போட்டு இதை கிண்டிக்கிறேன். பாஸ்தா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பாஸ்தானாலே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் அது அப்படியே ஒரு மாதிரி இதுவாக ஜல்லி மாதிரி ஒழுகுது பாருங்கள். நல்லா க்ரீமியாக ஒரு மாதிரி ஜெல்லியாக இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இது லைட்டாக ஒரு பெப்பர் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லி கூட பிடிப்பாங்க, போடலாம். சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கடைசியாக கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சுவையாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதை ஒரு லைட்டாக கொஞ்சமாக எடுத்து போடணும். போட்டு ஒரு கலக்கு கலக்கி எடுத்துக்கலாம். இப்போது பாஸ்தா ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுது. இப்போ அதை நாம் ஒரு பவுலில் வச்சுக்கலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தாவை நீங்களும் செய்து பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நான் செய்கிறது எப்படி இருக்குது, மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் நான் திருத்திப்பேன். அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.